ஒரு மரத்தை பற்றி 4 பேர்கிட்ட கேட்டப்போ 4 பேரும் 4 விதமான பதில் சொன்னாங்களாம். முதல் நபர் அந்த மரம் நல்லா நிழல் தரும் அப்படின்னு சொன்னாராம். ரெண்டாவது நபர் அந்த மரத்துல இருந்து இலெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். மூணாவது நபர் அந்த மரத்துல எப்பவுமே நிறைய பூக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். நாலாவது நபர் அந்த மரம் எப்பவுமே மொட்டையாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த 4 பேரும் 4 விதமான பதில் சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 4 பேரும் அந்த மரத்தை 4 காலநிலைகளில் பார்த்துருக்காங்க. வெயில் காலத்தில் பார்த்தவருக்கு அந்த மரம் நிழல் தந்திருக்கு. இலையுதிர் காலத்தில் பார்த்தவருக்கு இலை உதிர்றது தெரிஞ்சிருக்கு. வசந்த காலத்தில் பார்த்தவருக்கு பூக்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. குளிர்காலத்தில் பார்த்தவருக்கு மரம் மொட்டையாக தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் மனுஷங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பழகுற விதத்துக்கு ஏற்ப அவங்க பழகுற விதமும் மாறும். அதனால் ஒரு தடவை பார்த்ததை வச்சு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு திருடன் நடுராத்திரியில் ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக போனானா. அந்த வீட்டில் காவலுக்காக ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய் அவனை பார்த்து குறைக்காம அமைதியாக எதுவும் செய்யாமல் அவனையே பார்த்துட்டு இருந்துச்சான். அதனால் அந்த திருடன் திருடுறதுக்கு போகலாமா வேணாமா? போனால் நாய் குறைச்சா என்ன பண்ணுறது? இப்போ குறைச்சாவது நம்ம அடுத்த வீட்டுக்கு திருட போகலாம். ஆனால் இது எதுவும் செய்யாமல் அமைதியாக பார்த்துட்ருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தானா. இப்படியே யோசிச்சு கடைசியாக ஒரு பிஸ்கட் எடுத்து நாய்க்கு போட்டானா. இதை பார்த்ததும் அந்த நாய் அவனை பார்த்து சத்தம் போட்டு குறைச்சிக்கிட்டே வேகமாக அவனை கடிக்கிறதுக்காக அவன் மேலே பாஞ்சுதான். அப்போ அந்த திருடன் அந்த நாய்க்கிட்ட, இவ்வளோ நேரம் சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் உனக்கு இலவசமாக பிஸ்கட் கொடுத்துருக்கேன், என்னையே கடிக்க வர அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த நாய், நீ சும்மா இருந்தப்போ வீட்டுக்காரருக்கு உறவினராக இருக்குமோ, ஒருவேளை நண்பராக இருக்குமோ, இல்லைனா தெரிஞ்சவராக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நீ இலவசமாக ஒரு பொருளை கொடுத்தியோ அப்போவே தெரிஞ்சிருச்சு நீ திருடன் தான்னு அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நமக்கு தெரியாதவங்க நம்மளுக்கு ஏதாவது இலவசமாக ஒரு பொருள் கொடுத்தா அதை நம்ம வாங்கவே கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.